மக்களே, மதிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் விருதுநகர் ஆக்டிங் டிரைவர் மக்களே. இன்றைக்கி நமக்கு வழக்கம் போல் வேலை இல்லை மக்களே, சும்மா தான் இருக்கோம். அது என்னன்னு தெரில, இன்றைக்கி மார்கழி 2 ஆகி போச்சு, இன்னும் கப்பு சுப்புன்னு கிடக்கேன் மக்களே. இது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கான்னு தெரியலையே மக்களே. உங்களுக்கு அப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நான் இப்போ தான் மக்களை விரத விட்டேன். நான் நீ சாப்பாடு வந்து கடையில் தான் மக்களை சாப்பிட்டேன். கடையில் வாங்கிட்டு வந்து இங்கே செட்டில் வச்சு விரதத்தை முடிச்சாச்சு மக்களை. ஒரு லெமன் சாதம் வாங்கிட்டு வந்தேன் மக்களை. லெமன் சாதத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வேலையை முடிச்சாச்சு, விரதத்தை முடிச்சாச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சாப்பாடு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ மணி என்ன கேட்டிங்கன்னா, மணி வந்து ஒரு 2 மணி என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களை. 2-2:30 இருக்கும், சரிங்களா? எல்லா வண்டியுமே கப்பு சும்மா தான் மக்களை கிடக்கு. மாறி மாறி நிப்பாட்டிருக்காங்க, வேலை இல்லாமல் சும்மா தான் நிற்கிறேன். இன்னொன்னா, நம்ம அந்த புது சேனலில் ஆரம்பித்த காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சேனல் வந்து ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு மக்களை. நான் கிட்டத்தட்ட இப்போ 3 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இந்த 3 மாதமாக நானும் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மக்களே. ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கு வந்து இதாகலை, வியூஸே போகலை மக்களை. என்னன்னு எனக்கும் ஒரு இலவும் புரியலை. பார்த்தேன், சரி இதுக்கப்புறமும் நம்ம அந்த வீடியோ வச்சு அந்த சேனலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு புதுசாக ஒரு சேனல், நியூஸ் சேனல் ஒன்று ஆரம்பிச்சாச்சு மக்களே. பேர் வந்து ஒரே பேர் தான் வச்சுருக்கு, விருதுநகர் ஆக்டிங் டிரைவர், அந்த தான் வச்சுருக்கோம், சரிங்களா? ஏன்னா அதை மாற்ற முடியாது நம்மளால். ஐடி மட்டும் மாற்றியாச்சு மக்களே, இமெயில் ஐடி மட்டும் மாற்றியாச்சு. இமெயில் ஐடி மட்டும் மாற்றி சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு மக்களே. ஜஸ்ட்டு இந்த சேனலை ஓப்பன் இப்போ தான் நல்லா பார்த்தா 12 மணிக்கு என்னமோ ஓப்பன் பண்ணோம் மக்களே. சேனலில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கிறேன் ஓப்பன் ஆகி. இப்போ சார் 2 மணி நேரம் ஆகுது ஓப்பன் ஆகி, சரிங்களா? இன்னும் நினச்சோன்னே, அது ஏன் மக்கள் எப்படி இருக்குது? மார்கழி 2 ஆகி போச்சு, அப்படியே வேலை இல்லாமல் இருக்குது. போன ஓட்டமாவது ஏதோ ஓரளவுக்கு ஓட்டணும், ஒன்றும் பெருசாக தெரில. இந்த ஓட்டம் இப்படி இருக்கே மக்களே. சரி, இன்னொன்னா சேனல் வியூஸ் போகாமல் இருந்தது, அது ஒரு காரணம் எனக்கு. அது நல்லா வியூஸ் போய்ட்டு இருந்த எப்போயாவது வெளியில் நல்லா ரீச் ஆச்சு, 4 பேர் பார்த்து கூப்பிட்டாங்க நம்மளை. இப்போ மொத்தத்துக்கு டவுன் ஆகி உட்காந்துருக்கோம் மக்களே. குரூப்பே கம்முன்னு கிடக்கும் மக்களே, என்னன்னு தெரில. இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் குரூப்பில் டியூட்டி போடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்போ மொத்தத்துக்கே கப்பு சுப்புன்னு கிடக்கு குரூப்பே. என்ன இலவும் புரியல எனக்கு. சாமி சரணம், தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுக்குங்க, சரிங்களா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. இன்னொன்னா, நேற்று என்னமோ என் தம்பி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க மக்களே, சொல்ல மாட்டேன்ட்டேன். என் தம்பி டிஸ்சார்ஜ் பண்ணி நேற்று மதுரைக்கு போயிட்டாங்க மக்களே. எங்கள் நைனா தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனார். ஆமாம், அங்கே ட்ரெயினில் தான் போயிருக்காங்க. இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஜங்ஷனில் பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்களா மக்களே, சரிங்களா? இன்னும் அட்வான்ஸ் புக்கிங் ஒன்று வந்திருக்கு மக்களே, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நீங்கள் வந்து புக்கிங்கில் வச்சுக்கோங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிட்றேன்ருக்காரு. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா என்னன்னு நமக்கு தெரில மக்களே, சரிங்களா? வேலைக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு போகணுன்னாங்க. சரிங்க என்னாச்சுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாங்க. சரிங்க என்னாச்சு அப்படின்னேன். இல்லை எல்லாம் சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு அது கேன்சல் ஆகி போயிருது மக்களே. அதான் மக்களே வருத்தமாக இருக்குது. இப்போ டியூட்டியே வரல அப்படின்னா அது பெருசாகவே இருக்காது. வேலை வர மாதிரி வந்துட்டு சடனாக கேன்சல் ஆனால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் மக்களை இருக்குது. இந்த ஒரு 2-3 மாதமாகவே அப்படி தான் மக்களை இருக்குது. வேலை வருது, உடனே கேன்சல் ஆயிடுது. என்ன ரீசன் உண்மையே புரியலை மக்களே எனக்கு. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை என் டிரைவர் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கா? தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? நான் அதை கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணிக்கிறேன், சரிங்களா? மழை மேகமாக தான் இருக்குது மக்களே, ஆனால் பேய் மாதிரி. ஆனால் காலையிலேருந்து நல்லா பேஞ்சிருக்கு. எப்படின்னா பெருசாக பெய்யலனாலும் ஓரளவுக்கு
சும்மா சாரல மாதிரி அடிச்சிருக்கு மக்களே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரிங்க மக்களே. பாய்.